Daw University near Kanyakumari, the best emerging university in South India. பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஐரோப்பிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் மோடி அதன் முக்கிய அங்கமாக G7 உச்சி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். G7 மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸான பெருமை மிக்க ஒரு உச்சி மாநாட்டில் இந்தியாவும் தொடர்ந்து ஒரு விருந்தினராக அங்கம் வகிச்சுக்கிட்டே இருக்கும். இது நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சம்மிட்டாக பார்க்கப்படுது. குறிப்பாக இன்னைக்கு அதிபர் ட்ரம்ப்பை மோடி அவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அந்த சந்திப்பு தொடர்பான எதிர்பார்ப்புகள் என்னென்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரான்சின் ஈவியான் நகரில் G7 நாடுகளுடைய உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த G7 மாநாட்டை பற்றி கிரேட் 7 நேஷன், அதாவது UK, அமெரிக்கா, அதே போல ஜெர்மன், இட்டலி, பிரான்ஸ், இந்த மாதிரி பல முக்கியமான பொருளாதாரத்தை கொண்ட 7 தேசங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்த G7 நாடுகள் என்று கூறப்படுவது. இந்த G7 கூட்டமைப்பை பொறுத்தவரை இந்தியா இதில் ஒரு உறுப்பினர் நாடு அல்ல. இருந்தாலும் கூட ஒரு பார்ட்னர் கண்ட்ரி என்கிற அடிப்படையில் இந்தியா தொடர்ச்சியாக 13வது ஆண்டாக இதில் பங்கேற்று வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பிரதமர் மோடியை பொறுத்தவரை தொடர்ந்து 7வது முறையாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். 2வது நாளாக இன்று நடைபெற்ற கூட்டத்திலும் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகின்ற போது இந்த மேற்காசிய போர், பொருளாதாரம், எரிபொருள், அதே போல இந்த உரம் ஆகியவற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த தாக்கம் என்பது வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் மட்டும் இந்த சுமையை தனியாக சுமந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடக் கூடாது. நமக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கிறது, சர்வதேச ஒற்றுமையை நாம் வலுப்படுத்த விரும்புகிறோம் என்ற அக்கறை நமக்கு உண்மையிலேயே இருக்கும் என்றால் வளரும் நாடுகள் இத்தகைய அதிர்ச்சிகளை சமாளிக்கவும் தங்கள் பொருளாதார உறுதித்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளவும் உதவும் வகையில் சர்வதேச நிதி நிறுவனங்கள் இதற்கு நிதி உதவி அளிக்க முன்வர வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது இந்த பாதிப்பிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை பாதுகாக்க சர்வதேச நிதி நிறுவனங்கள் நிதி உதவி வழங்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது உலக வங்கியாக இருந்தாலும் சரி, IMF என்று சொல்லப்படக்கூடிய சர்வதேச நிதியமாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் நிதி உதவி வழங்க முன்வர வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர வளர்ச்சி என்று கூறுகின்ற போது முக்கியமாக எழக்கூடிய ஒரு கேள்வி என்பது, வளர்ச்சி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வர்த்தக புள்ளி விவரங்கள் சார்ந்ததாக மட்டும் இருக்கக்கூடாது. வளர்ச்சி யாருக்கானது, யாருடன் இணைந்து மேற்கொள்ளப்படுகிறது, எந்த திசையை நோக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மையான கேள்வி என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி அவர்கள் அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி எனவும் இந்தியா அந்த கொள்கையை ஆரம்பம் முதலே தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. இந்தியா கடந்த 2023ஆம் ஆண்டு நடத்திய G20 நாடுகளுடைய உச்சி மாநாட்டிலும் இதே கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. எனவே வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக, குறிப்பிட்ட நாடுகளுக்காக இல்லாமல் அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சியே உண்மையான வளர்ச்சி என்று பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர இன்றைக்கு பல்வேறு உலகளாவிய நாடுகள் எல்லாம் வயதானவர்களை அதிகமாக கொண்ட மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா மட்டும்தான் இளம் வாக்காளர்கள் மற்றும் இளம் தலைமுறையினரை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய திறமையை உலக நாடுகள் பயன்படுத்திக் கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் இந்த கூட்டத்திலே பிரதமர் மோடி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பிரான்சில் G7 உச்சி மாநாடு தொடங்கியுள்ள நிலையில் அதில் பிரதமர் நரேந்திர மோடியும் தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக பங்கேற்று வருகிறார். மீண்டும் அந்த உச்சி மாநாட்டில் இந்தியாவும் பங்கெடுத்திருக்கிறது. தற்போதைய சர்வதேச அரசியல் களத்தில் நாடுகள் ஒன்றுக்கொன்று துணையோடு இருந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொள்வது தொடர்பாகவும், போர் சூழல் இவற்றிலிருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் பேசப்பட இருக்கக்கூடிய நிலையில் இதில் இந்தியாவும் தற்பொழுது தொடர்ந்து அங்கம் வகித்து வருவது, ஒரு உறுப்பினராக அல்லாமல் அங்கு ஒரு பார்ட்னராக இந்தியா அங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்டோம். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.